ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிஃபரன்ஸ் யூடியூப் சேனல். உங்களுக்கு ஒரே மாதிரி சாம்பார் வச்சு போர் அடிக்குதுன்னா அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தாங்க. இது வந்து கல்யாண வீட்டை அரைத்து விட்ட சாம்பார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காய் மட்டும் சேர்த்து பண்ணாமல் பல வகையான காய் வந்து சேர்த்து போட்டு கல்யாண வீட்டில் சுவையான சாம்பார் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேங்க. இதுக்கு வந்து 3/4 கப்பு பருப்பு, தேவையான அளவு தண்ணீர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் அளவு உப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா வந்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து குக்கரில் கூட இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மெயினான திங், அதாவது வந்து அரைச்சி விட்ட அந்த மசாலாவை ரெடி பண்ணணும். மசாலா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை அது வந்து சேர்க்கணும். ஸோ இதை வந்து சேர்த்த கையோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் வந்து போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் முழு உளுத்தம் பருப்பு, அதாவது வெள்ளை உளுத்தம் பருப்பை அதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 3யும் சேர்த்துட்டு முதல்ல இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுபடட்டும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பருப்பு நல்லா ஒரு 90% வெந்து வந்துடுச்சுங்க. இது நீங்கள் குக்கரில் கூட தனியாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாண வீட்டில் எல்லாமே பாத்திரத்தில தான் பண்ணுவாங்க. ஸோ அதே ஸ்டைலில் பண்ணுங்கிறதுக்காக நானும் அதில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து காய் வந்து சேர்த்துடலாம். நான் 2 கேரட் வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி முள்ளங்கியும் வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 2 சின்ன முள்ளங்கி அந்த அளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் என்ன காய் சேர்க்க பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அது கூட வந்து 2 முருங்கைக்காய் அதையும் வந்து வெட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். விட்ட பிறகு நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 1/4 டீஸ்பூன் உப்பு இந்த காய்கறிக்கு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலேயே வந்து இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குலைவா வெந்துடக்கூடாது. கரெக்டாக வந்து வேக வச்சு எடுக்கணும். ஸோ அதனால அது 3யும் வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே நம்மளோட பருப்பு எல்லாமே வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் அது வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதுவும் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2யும் சேர்த்து போட்டுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 5 காஞ்ச மிளகா. காரத்துக்கு ஏற்ப இந்த காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த அரிசி லைட்டாக வீங்கும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் போதும். ஸோ அதுக்கு உங்களுக்கு அரிசி சேர்க்க பிடிக்கலன்னா அரிசி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் அரிசி சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்து சாம்பார் நல்லா திக்காக கெட்டியாக கொடுக்கும். இந்த கல்யாண வீட்டு சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ அது கூட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்துட்டு, இந்த தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபடணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்த பிறகு தான் நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்த உடனே இதுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மசாலாவை. இப்போ இந்த பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்பாரில் நம்மளோட காய் வந்து வெந்துருச்சுங்க. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85% தான் வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க கொதிக்க இன்னும் வந்து காய் வந்து கரெக்டாக வெந்து நம்மளோட சாம்பார் வந்து கரெக்டாக வெந்து வந்துடும் ஃபைனலில். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி விட்ட மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கலந்து விட்டுட்டு இது மசாலாவோட பச்சை வாசம் போய் நல்லா இந்த காய் கூட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டுடலாம். அந்த கேப்பில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்புக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் குக்கிங் ஆயில். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய்யோ நெய்யோ வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடச்ச உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு 8 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட பிறகு 1 1/2 தக்காளி அதையும் வந்து வெட்டி அதையும் வந்து நல்லா இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த மசாலா வந்து வெந்துச்சாங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா வெந்த பிறகு நம்ம தாளித்து வச்சிருந்ததை இதில் கொட்டிடலாம். இதை கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும்.
அவ்வளோதாங்க. தாளிப்பு சேர்த்த பிறகு நாம வந்து ஒரு 2 நிமிஷம் லைட்டா கொதி விட்ட பிறகு ஒரு 1/4 கப்பு புளி தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி கம்ப்ளீட்டா ஆப்ஷனல். இது வந்து சேர்க்கறதுனால உங்களுக்கு சாம்பார் வந்து 2 நாள் ஆனாலும் கெடாம இருக்கும். அதே சமயம் நீங்க வந்து மறுநாளைக்கு டிஃபனுக்கு இல்ல பொங்கலுக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5, 10 நிமிஷம் நான் லோ ஃப்ளேம்ல விட்டுட்டேன். அவ்வளோதாங்க நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில வந்து ஃபைனல் டச்சா நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். கல்யாண வீட்டு சாம்பார்னாலே நெய் கண்டிப்பா சேர்த்துருப்பாங்கங்க. நீங்க இப்படியும் சேர்க்கலாம். இல்ல அந்த வெங்காயம், தக்காளி தாளிச்சு விட்டோம் இல்லையா? அதில கூட நீங்க கொஞ்சமா நெய் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். கூடவே நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் மேல தூவி விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி இறக்குனீங்கன்னா, சூப்பரா நம்மளோட சாம்பார் ஃபைனலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நான் பிளேட்டிங்க்கு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு பவுல்ல ரைஸ் வச்சிருக்கேன் இல்லையா? இத கவுத்தி போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கப்பு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சு தான் மேல நான் ரைஸ் வச்சிருந்தேன். ஸோ அந்த மாரி நம்ம வச்சு ரைஸ் வைக்கும்போது, இந்த மாதிரி குழி மாரி கெடைச்சிடும். ஸோ தட் இதில சாம்பார் ஃபில் பண்ணிட்டு, சைட்ல நம்ம பொரியலும் வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம டேஸ்டிங் செஷன் பார்த்துடலாம். சூப்பரா நம்மளோட ஒயிட் ரைஸ் சுத்தி இருக்கு இல்லையா? அத உடைச்சிட்டு நம்மளோட காய் பார்த்தீங்கன்னா, அழகா வெந்து வந்திருக்கு. இது கூட வந்து நான் ஏற்கனவே இந்த பீட்ரூட் பொரியல் ரெசிபி போட்டு வந்திருப்பேன். அது கூட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான டிஷ்ஷுங்க. இத சாப்பிட்டு பார்க்கும்போது அமிர்தம் மாரி இருந்துச்சு. இந்த சாம்பாரே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி உங்க கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸும் செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.